அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணினாலே எல்லாருக்கும் அவ்வளோ பிடிச்ச ரெசிபி பிரியாணி தான். எங்கேனாலும் எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் அந்த பிரியாணியை நம்ம கொஃப்தா பிரியாணியை சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஃப்தா பிரியாணின்றது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் பாருங்கள். இது நல்லா அரைச்சி நம்ம கொஃப்தா மாதிரி பண்ணிவிட்டு செய்கிறதுனால அந்த எலும்பு அந்த மாதிரி துண்டு கடிக்கிறது, பல்ல போய் மாட்டுறது இந்த மாதிரிலாம் இருக்காது. எல்லா குழந்தைங்களுமே ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த ரமலானில் ஒரு நாள் இதை செய்து அசத்துங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். வாங்க எப்படி செய்யுன்னு பார்க்கலாம். 7 பேர் சாப்பிடுறதுக்கான அளவு 1/2 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். இது ரொம்ப லெஸ் ப்ரைஸ் தான். இது மொத்தமே இது ஒரு 13 புள்ளி அந்த மாதிரி தான், ஒரு 14 திரம் தான் வருது உங்களுக்கு. லோ பட்ஜெட்டில் முடிஞ்சிடும். பீஃப் கொஃப்தா பிரியாணிக்கு நம்ம என்னென்ன பொருட்கள்னு பார்த்தலாம். பீஃப் ஒரு 500 கிராம் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி அந்த காம்போடு எடுத்துங்க, நல்லா 1 கப்பு ஃபுல்லாக. இந்த ரோஸ்டடு சென்னா இருக்கு இல்லையா, அந்த உடச்சக்கல்ல, அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பப்பரிக்கா. இதுக்கு உண்டான மசாலாஸ் வெங்காயம், பச்சை மிளகா, ரெட் சில்லி. பச்சை மிளகா ஒரு 3 எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு 2 பீஸ் ஃபுல்லாக நான் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. பப்பரிக்கா கொஞ்சோண்டு, எல்லாமே ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா, சினாமன் பொடி, சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் மீட் டெண்டரைஸ் போடுறேன். இது பீஃப்ன்றதுனால அது போடுறேன் கொஞ்சம். அது அரை டீஸ்பூன் வச்சுருக்கேன். மஞ்சள், பட்டர், பைண்டிங்காக பட்டர் வச்சுருக்கேன். அது போக இது கேஷ்யூ நட்டும் சோம்பும் நான் திரித்து வச்சுருக்கேன். பீஃப்ன்றதுனால நான் சோம்பு சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சோண்டு. அதுவும் போடுறேன். இதெல்லாம் பைண்டிங்காக போடுறது எல்லாமே. அதோடு சேர்த்து ஷான் டிக்கா மசாலா 1 டீஸ்பூன். அதாவது இது ஷான் டிக்கா பிரியாணி தான் பண்ணுறேன். இந்த ஷான் டிக்கா மசாலா இருக்கு இல்லையா, இது 1 டீஸ்பூன். இதுலேயும் பிரியாணியில் 1 டீஸ்பூன் போட போகிறேன். இப்போ கொஃப்தாக்கு தேவையானது முடிஞ்சது. இது என்ன பண்ணால், இது எல்லாத்தையும் அரைக்கணும். நம்ம ப்ளைன் பிரியாணி மாதிரி பண்ண போகிறோம். அந்த ப்ளைன் பிரியாணி பண்ணுறதுக்கு 3 பெரிய வெங்காயம், அதே மாதிரி சேம் 3 தக்காளி, 4 பச்சை மிளகா, இந்த மாதிரி 2 ஒடிச்சு வச்சுருக்கேன். இது பீஃப்ன்றதுனால நான் என்ன பண்ணேன், வெறும் பட்டை லவங்கம் ஏலக்காய் தான் போடுவேன். இதில் ஒரு ஸ்டார் அனீஸும் ஒரு பே லீஃபும் எக்ஸ்ட்ரா போடுறேன். 3 ஏலக்காய், 3 கிராம்பு, நல்ல ஒரு விரல் சைஸில் 2 பட்டை, 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி, தயிர் 3 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக குவியலாக எடுத்திருக்கேன். சால்ட்டு, தேவையான அளவு எண்ணெய் ஒரு முக்கால் கிளாஸ் ஊற்றணும். அதாவது 150 கிராம் ஊற்றணும். அதோடு சேர்த்து நம்ம எண்ணெயோ கொஞ்சம் டால்டாவோ இல்லை நெய்யோ, நீங்கள் என்ன வாசனைக்கு போடுங்களோ அதை ஊற்றிக்கலாம். நான் அசில் கீ போடலான்ட்ருக்கேன், அசில் கீ. அதுக்கப்புறம் இது மிளகாத்தூள் இந்த டீஸ்பூன் அளவுக்கு சின்னதாக ஒரு 3 போட போகிறேன். உங்களுக்கு டீஸ்பூன் அளவு சொல்ல போனாக்கா 1.5 டீஸ்பூன் வரும். இது 3 டம்ளர் அரிசி, 3 டம்ளர் பாஸ்மதி அரிசியை நான் ஆல்ரெடி 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு ஃபுட் ப்ராசஸரில் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா கழுவி வடிகட்டிடுங்க. அப்போ தான் மெயின். அது தண்ணியெலாம் நல்லா புழிஞ்சிக்குங்க. இஞ்சி பூண்டு நீங்கள் அரைச்சதும் போடலாம். அப்படி இல்லை இஞ்சி தனியாக பூண்டு தனியாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம். போட்டு இது ஃபஸ்ட்டு ஒரு திருப்பிக்கலாம் உப்பு சேர்த்து. சால்ட் இதுக்கு நான் 1 டீஸ்பூன் போடுறேன். ஃபுட் ப்ராசஸரில் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சிக்கங்க எல்லாத்தையும். ஈவனாக ஃபஸ்ட்டு ஒன்று 1 பை 1 நம்ம திருப்பலாம். அதுக்கப்புறம் மசாலா சேர்க்கலாம். ஒரு தடவை நம்ம அதை சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்பைஸ் போட்டாக்கா கொஞ்சம் ஈவனாக மிக்ஸ் ஆகும். அதனால தான் அன்றைக்கி போடுறேன். எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு கொத்தமல்லி கீரையை காம்போடு சேர்த்துங்க. ரொம்ப சரியான ஃப்ளேவராக இருக்கும். கொஞ்சமாக கலர் வரத்துக்கு காஷ்மீரி சில்லியும் ரெட் கேப்சிகமும் போடுறேன். எனக்கு இங்கே கிடைக்கும், அதனால் நான் போட்டிருக்கேன். நீங்கள் க்ரீன் கேப்சிகம் போடுறதா போடுங்க. இது கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நான் போடுறேன். அந்த பீஃபோடு சேர்ந்து அந்த வாசனைக்காக நான் போடுறேன். இதே மாதிரி நீங்கள் சிக்கன் இல்லைனாக்கா மட்டன் எதுலனாலும் பண்ணிக்கலாம். ஷான் டிக்கா மசாலா 1 டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இது
பட்டர் போடுறேன். இது எல்லாமே பைண்டிங்காக தான், அதாவது விண்டு போகாமல் வரத்துக்காக பைண்டிங்காக. இது வந்து சோம்பும் கேஷ்யூவும் போட்டிருக்கேன் இல்லையா, அது ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக போடுறேன். அது போக ரோஸ்டட் தான், இது பொட்டுக்கடலை பொடி 1 2 3 போடுறேன். தேவைப்பட்டால் நம்ம மறுபடியும் கலந்துக்கலாம். அதோடு சேர்த்து லெமன் பொழிஞ்சிங்க. இந்த லெமன் வந்து கொட்டை இல்லாத லெமன் தான், நான் அப்படியே புளிக்கிறேன். என்ன நீங்கள் வந்து ஸ்ட்ரெயினர் வச்சுக்கணும். கொஞ்சம் புளிப்பு சுவை கிடைக்கும். அப்போ தான் கொஞ்சம் தூக்கி கம்மி நல்லா பிசைஞ்சிடலாம். அவ்வளோதான். நல்லா சூப்பராக பைண்டிங் ஆகிடுச்சு. பிசைஞ்சு உருண்டைகளாக உருட்டி நம்ம பொரிக்க வேண்டியது தான். இதை சிக்கன் டிக்கா பீஃப் கொஃப்தா பிரியாணி. இந்த கொஃப்தாலே நான் நிறைய பிரியாணி மந்தி எல்லாம் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நான் போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் இதே மாதிரி நீங்கள் வந்து சிக்கன் அப்படி இல்லைன்னா மட்டன் எதுலனாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ் எதுலனாலும் நீங்கள் இந்த கொஃப்தா பிரியாணி பண்ணலாம். பன்னீரில் கூட பண்ணலாம். இதே மெத்தடில் பன்னீர் போடும்போது நீங்கள் மஷ்ரூம் சேர்த்துக்கணும். நல்ல விறகியாச்சு. உருண்டைகளாக பிடிச்சிடலாம். அதுக்குள்ளே ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்த்துடலாம். சூப்பரான குக்வேர் செட்டு ஆல்ஃபா கிரானைட்னு போட்டிருக்குது. இது வந்து கொர்க்மாஸ் பிராண்டு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது சூப்பராக இருக்கும். 5 உள்ள செட்டும் இருக்குது. இது வந்து 14 பீசஸ் இருக்குது. இதில் 15 பீசஸ் உள்ள கொர்க்மாஸ் செட். இது ஆல்ஃபா கிரானைட். இது மேட் இன் டர்க்கி. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த செட் அப்படியே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஹெவி பாட்டமாக இருக்கும். நம்மளுக்கு வந்து 4 இயர்ஸ் வாரண்டியில் கிடையாது. இண்டக்ஷன் பேஸ்லேயும் இருக்குது. இது ரொம்ப நாளாக வாங்கணுன்ட்டு நான் ஊருக்குள்ளே தான் வாங்கி போய் வச்சுருக்கேன். இது வரைக்கும் இங்கே வாங்கி செய்யலான்னு சொல்லிட்டு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது உங்களுக்கு வந்து காலகாலத்துக்கும் கிடக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சட்டி. இது லிட்டோடு கிடைக்கிது. மொத்தம் 14 பீசஸ் வருது. இதில் பிரியாணிக்கு நல்லா சூப்பராக இருக்கும். பிரித்து பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. நீங்கள் பிரிக்கிறியா சேர்ந்து? எல்லா சைஸஸ்லேயும் இருக்கும். தனித்தனியாக வாங்குறாந்தா ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். 70 ரூபா 80 ரூபா. எங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடச்சிது. அது எல்லாமே நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, எல்லாம் சேர்த்து சரி இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஐட்டமாக இருக்கும்னு சொல்லி இது வாங்கிட்டோம் நாங்கள். அன்பாக்சிங் வீடியோ கொர்க்மாஸ். அது நிறைய பேர்ட்ட சொல்லிட்டீங்க என்ன கொர்க்மாஸ்ட்டு. ஊரில் வந்து ப்ரெஸ்டீஜில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய ப்ராண்டில் ஒன்று இருக்கும். இது வந்து ஹெவி பாட்டம் சூப்பராக இருக்கும். இது சமைக்கிறதுக்கே அழகாக ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் இதில் செய்யும் போது. எப்பொழுதும் சட்டி மாதிரி தான் இருக்கும். இதில் ஒரு இது மாதிரி வேறு ஸ்டீல் மாதிரி ஜக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு டீ கைப்பிடி ஃபஸ்ட்டு. இது மூடியோடு இருக்குது. அடுத்தது பேன். இதில் நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம். அதாவது வதக்கிறது, பொரிச்சக்கறி கூட்டுங்கெலாம் பண்ணுறோம் இல்லையா, அதில் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா 1 கிலோ வரைக்கும் செய்யலாம்னு நினைக்கிறேன். அதில் சின்ன சரி அடுக்கு சட்டி மாதிரி இருக்குது. எல்லாமே நல்லா வெயிட்டாக இருக்கும். நல்ல வெயிட்டு, நல்ல கனமாக இருக்கும். அது சாப்பாடெலாம் தம் போடுறதுக்கு சூப்பராக இருக்கும். இது இருக்கிறதுலே பெரிய சட்டி. இது நல்லா அகலமான சட்டி தான் தேடிட்டு இருந்தேன். அது மாதிரி நம்ம ஸ்வீட் செய்கிறாங்க கூட நல்லா அகலமாக நல்லா தாராளமாக கிளறலாம் இல்லையா, அந்த மாதிரி சட்டி அகலமாகவும் இருக்குது. இது சால்னா அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி இருக்குது. குழம்புக்கு நல்ல பெருசு. எப்படியும் 6 டம்ளர் ஆக்கலாம். இது 6 டம்ளர்னாக்கா எவ்வளோ? அது இந்த ஒரு படி கொஞ்சம் கம்மி. 1.25 கிலோ பிரியாணி ஆக்கலாம். இதில் ரொம்ப நல்லா இருக்குது. கொர்க்மாஸ் செட்டு இப்படி தான் இருக்கும். இதனுடைய இது மூடி ஹெவியாக இருக்கும். தம் போடுறதுக்கு நம்ம உட்காந்து எதனா வைக்கிறோம்ல, எதுவும் வைக்க தேவை. இதே போதுமானதாக இருக்குது. நல்ல ஹெவி பாட்டம். இது
சூப்பரான குர்மா செட்டு ரிவ்யூ பார்த்தாச்சு. இதில் தான் சமைக்க போகிறேன். இந்த 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 நோம்பு பெருநாளுக்கு எல்லாம் இந்த சட்டியில் தான் வந்து சமைக்க போகிறோம். கஞ்சிக்கெலாம் நல்லாயிருக்கும், சூடு பண்ணி சூடு நிற்கும். அது ஒரு மெயின். நல்ல ஹெவியான பாத்திரம்ன்றனால நம்ம சூடு பண்ணிட்டு வச்சோன்னாக்கா நல்லா சூடு நிற்கும். ஃபேஸ் தெரியுதா உனக்கு? பார் பார், வா. சின்ட்டும் பிரிக்கிறதுக்கு சுற்றி சுற்றி வந்துட்டுருக்குது. எக்ஸைட்டிங்காக பார்த்துட்ருக்குது. என்ன தேடுற நீ? உள்ள என்ன தெரிகிறது? படம் ஜாலியாக இருக்கு. உட்காந்துக்கிச்சு உள்ளே போயிட்டு என்ன பண்ண போகிற? உள்ள மூடவா? அப்படியே மூடிடவா? ஜம்ப்பு ஜம்ப்பு. அந்த குர்மா சட்டி தான் போட்டிருக்கேன். நல்லா வெயிட்டான கனமான சட்டி வச்சு கொஞ்சம் நெய் ப்ளஸ் ஆயில் போட்டுங்க. போட்டுட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் ஸ்டார் அனீஸும் பே லீஃபும் நான் போட்டிருக்கேன். ஆனியனை போட்டுட்டு நான் வந்து வதக்கிட்டுருக்கேன். ஆனியன் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி நல்லா பொன்முறையில் முருகணும். அது வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, அது போடணும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது போகிறோம். வந்து பச்சை கலர், அந்த பச்சை வாடை மாறுற அளவுக்கு நம்ம வதக்கணும். இல்லை பொன்முறை கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த ஆனியன் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா லேசாக வதக்கிட்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். இது 3 டம்ளர் அரிசி, 600 கிராமு, 3 தக்காளி, 3 வெங்காயம் போட்டிருக்கேன். அரைச்சி சேர்த்து ஒழுங்காக வச்சுருந்தேன் இல்லையா, அந்த குஃப்தா எல்லாத்தையும் நான் ரவுண்டு பண்ணி இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இது வந்து ரவுண்டு பண்ணது அந்த பொரிக்க ஆரம்பிச்சோன்னா நான் அதை எடுக்க மறந்துட்டேன். இதில் இந்த மாதிரி எல்லா குஃப்தாவையும் ரவுண்டு பண்ணி பொரிச்சிங்க. ஆனால் இது இப்படி தான் வரும். நம்ம பார்க்கறதுக்கான அப்புறம் பொரிச்ச பிறகு நல்லா ஒழுங்காக ஷேப் வந்துடும். இது பிரியாணிக்கு வந்து கொதிச்சுட்டு இருக்குது. இப்படி ஷாலோ ஃப்ரைம் பண்ணலாம், இந்த மாதிரி டீப் ஃப்ரைம் பண்ணலாம். எல்லாம் பொரிச்சு முடிச்ச பிறகு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நல்லா சூப்பராக வரும். இந்த மாதிரி நம்ம சும்மாவே பிக் பண்ணி சாப்பிட்லாம். ஃபிங்கர் ஃபுட் மாதிரி பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு, பசங்களுக்கு, குட்டீஸ் எல்லாத்துக்கும் பிடிக்கும். சாஃப்டாக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது குஃப்தா பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படியே இது கட் பண்ணி இது தக்காளி போட்டுக்க வெந்துட்டுருக்குது. எல்லாம் கொத்தமல்லி பதினாவும் போட்டுக்கலாம். தக்காளி இன்னும் மிளகாத்தூள் போடல. நான் மிளகாத்தூள் வந்து நான் சொல்லியிருந்தேன், ஒரு 2 டீஸ்பூன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுவும் டிக்கா மசாலா போட போகிறேன். குட்டி டீஸ்பூன் தான் 2 போடுறேன். காரம் அதிகமாக சாப்பிட்னா 4 போட்டுக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய் 4 போட்டிருக்கேன். 2 சின்ன டீஸ்பூன் ஃபுல்லாக மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அப்படியே வதக்கி விட்டு நல்லா வேகட்டும். இது ஷான் டிக்கா மசாலா 1 டீஸ்பூன் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வேணும்னா கலந்துக்கலாம். பொட்டேட்டோ வெஜிடபிள்ஸ் தான். நான் ஃபிஷ் பிரியாணிக்கு போட்ட மாதிரி பொரிச்ச கொஃப்தா இருக்குது இல்லையா, அது கொஞ்சோண்டு பிச்சு ஒரு 2 கொஃப்தாவை பிச்சு போட்டிருக்கேன். அந்த ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். தக்காளி வெந்துருக்குது. தக்காளி வெந்ததும் நம்ம வந்து தம் போட்ட வேண்டியது தான், அந்த கொஃப்தாவை போட்டு. இது முடிஞ்சது. நான் சோறு வந்து வடித்து வச்சுட்டேன். அதை நான் வந்து எடுத்து போட்டுறேன். இதை ரைஸ் வடித்து வச்சுட்டேன். அதை வந்து நான் போட்டு நான் கலர்றேன். அதில் போட்டு தம் போட்டுடலாம். வடித்த ரைஸ் ஃபுல்லாக தட்டிட்டு லேசாக வந்து நான் பரட்டி விட்ருக்கேன். ஒன்றும் பாதியமாக அப்படி மேலேருந்து கீழாப்பில் பரட்டி விட்ருக்கேன். அப்போ தான் எல்லாத்துலேயும் சமமாக வரும். சின்ன சின்ன கொஃப்தாவும் பிச்சு போட்டிருக்கோம். எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும்.
நான் வந்து இதில் வந்து கலர் பொடி வந்து தூவல் இதில் நேச்சுரலாக விட்டுட்டேன் அப்படியே. இப்போ தான் ஆன் பண்ணுறீங்க? இல்லையே, இப்போ தான் ஆன் பண்ணுறீங்க. போச்சு போகிறேன்டா போடு. பீஃப்னே சொல்ல மாட்டீங்க, மட்டன் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து சிக்கன் மட்டன்லேயும் செஞ்சுக்கலாம். இதை ஃப்ளேவர் சேர்க்க, பீஃபுடைய வாசனை வராமல் ஃப்ளேவர் சேர்க்க தான் நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன். இதே மாதிரி பண்ணி பாருங்கள். சூப்பராக வருதா இல்லையான்னு பார்த்து எனக்கு சொல்லுங்கள். எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து இந்த மாதிரி வந்து தம்க்கு வச்சதை இந்த மாதிரி குத்தி விடணும் அடியிலேருந்து இது பண்ணி. அப்போ கீழே உள்ள ஆவி மேலே வந்து சீக்கிரமாக தம் ஆகும். நான் இதில் கலர் பொடி தூவலை, இதில் இப்படியே நேச்சுரல் கலர் தான் வச்சுருக்கேன். இதை நம்ம மூடிடுவோம். நல்லா சாப்பாடு ரைஸ் வெந்து போட்டாக்கா 90% வெந்து போட்டால் 10 நிமிஷம் வச்சா போதும். நீங்கள் 80% வெந்து வச்சுருந்தாக்கா 20 மினிட்ஸ் வைக்கணும். இது நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வைக்கிறேன். இது கரெக்டாக வெந்துடும். சூப்பரான குஃப்தா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அருமையாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. நான் பண்ணிட்டீங்களா? செய்கிறது இன்னும் ஈஸி, ஆனால் அதை சர்வ் பண்ணி அதை ஃபோட்டோ எடுக்கிறது தான் டைம் எடுக்கும். கொஞ்சம் பொறுமை இருக்காது லாஸ்ட்டில் அரேஞ்ச் பண்ணும்போது. தயிர் வைக்குவா? இந்த ரேட்டில் தான் இங்கேயா? இந்த பிரியாணியில் ஒரு சீக்ரெட் இருக்குது. என்ன சீக்ரெட்னாக்கா, நான் போட்ட இன்க்ரீடியண்ட்டில் ஒரு இன்க்ரீடியன்ட் போட மறந்துட்டேன். அது என்னன்னு யாராவது கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்ன இதில் போட மறந்துட்டேன் அந்த பிரியாணியில். கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக செய்து பாருங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா நிறைய பிரியாணி ரெசிபின்னே இருக்கும், எடுத்து பாருங்கள். எல்லாமே செய்து பாருங்கள் இந்த இதுக்கு. தேங்க்யூ.